இனிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் உங்கள் சுகீர்தன். கொழும்பு மவுண்ட்லேனியா பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 26 பர்ச்சஸ் காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக உங்களுடைய காணிகளை அழகான முறையில் நீங்கள் விளம்பரம் செய்து நீங்களாவே விற்பனை செய்து கொள்ளலாம். சரி, இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த மவுண்ட்லேனியான்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்தினுடைய அந்த பிரதான வீதியில் நாங்கள் நிற்கிறோம். இந்த வீதியிலேருந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், மவுண்ட் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஒரு பிரபல்யமான ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு, மவுண்ட் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல். அதான் அந்த கட்டடம். அதுக்கு பக்கத்திலே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த பிரதான வீதியில இருந்து அங்கால பாருங்க, வீதிக்கு எதிர்ப்பக்கம் ஒரு பாதை ஒன்று தெரியுது பாருங்க. அந்த பாதையினூடாகத்தான் அந்த காணிக்கு போக போறோம். அந்த பாதைக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, நாங்கள் அதுக்கிட்ட போய் பார்ப்போம். இதுல பாருங்க, ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு பாருங்க, DELV ஸ்கொயர் பிரைவேட் ரோட்னு சொல்லி போட்டிருக்குது பாருங்க. போட் ஒன்று, பழைய போட் ஒன்று போட்டிருக்கு பாருங்க. இந்த பாதையினூடாகத்தான் நாங்கள் அந்த காணிக்கு போக போறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பாதை, பெரிய வாகனங்கள் போகக்கூடிய ஒரு பிரதான ஒரு நல்ல பாதையாக தான் இருக்குது. அதாவது அந்த பிரதான வீதியில இருந்து சரியா இந்த காணிக்கு போகிறதுக்கு ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய கட்டிடங்களும், அதாவது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள், வேற உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா விதமான வசதிகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. இந்த காணி எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கம் தான் தரப்போகிறேன். காணியை போய் முதல்ல நாங்கள் பார்ப்போம். காணி என்ன வடிவத்தில் இருக்குது, காணியோட விலை, மேற்கொண்டு பல விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய காணொலியோடு இணைந்திருங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஓட விடாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உதவுகை பக்கத்தால் ஒரு பாதை திரும்பும் பாருங்க. திரும்பின உடனே அந்த கடைசியாக தெரிகின்ற அந்த சிவப்பு கலர், ஒரு மெரூன் கலர் கேட் போட்டிருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியுடைய அமைப்புகளை பார்ப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எல் வடிவ காணியாகத்தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. ஓகே, நாங்கள் அப்படியே காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த காணி. பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கட்டிடங்கள் கட்டுறேன்னு சொன்னால் கொஞ்சம் மண் நிரப்பித்தான் கட்ட வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவாக கொஞ்சம் பள்ளம் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கட்டுறவங்க கட்டுறது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட்டி கொள்ளுங்கள். சுற்று மதில் பழைய மதில் தான் இருக்குது. மற்றதால் அதுக்குள்ளே இருக்கிற வீடுகளாக இருக்கட்டும், டாய்லெட் எல்லாமே பழசு தான். எல்லாம் தட்டி போட்டு நீங்கள் உங்களோட பிளானுக்கு புதுசாக தான் கட்டி கொள்ள வேணும். ஆனால் காணி தான் பெருமதி. இதில் இருக்கிற அந்த கட்டிடங்களுக்கு பெருமதி கிடையாது. அதெல்லாம் பழைய கட்டிடங்கள், அதெல்லாம் நீங்கள் இடிச்சு போட்டு புது கட்டிடம் தான் கட்டணும். ஆனால் உண்மையாலுமே காணி தான் அருமையான ஒரு பெருமதியான ஒரு இடத்துல அமைந்திருக்கிறது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலையாக இருக்கட்டும், வைத்தியசாலையாக இருக்கட்டும், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து விதமான கடைகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 250, 300, 500 மீட்டர் தூரங்களுக்குள்ளேயே அமைந்திருக்கிறது. அருமையான ஒரு இடத்துல அமைந்திருக்குங்க இந்த காணி. மேலே பார்த்தா தெரியும், எல் வடிவம். இதில் இருந்து உங்களுக்கு நான் காட்டுற பாருங்க, எல் வடிவ ஷேப்பில் தான் இந்த காணி இருக்குது. இது உண்மையாலுமே உங்களுக்கு வீடு கட்டுறதுக்குனாலும் சரி, நீங்கள் பில்டிங்கள், பெரிய பெரிய பில்டிங்கள் கட்டுறதுக்குனாலும் சரி, இது ஒரு நல்ல இடம் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிஸ்னஸ் செய்யணும்னாலும் செய்து கொள்ளலாம். நீங்கள் ரூமுகள் கட்டி வாடகை கொடுக்கலாம். இப்படி நிறைய ஏதாவது பிளான் பண்ணி ஏதாவது நீங்கள் இந்த துண்டுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி தாங்க இருக்குது. மொத்தம் 26 பர்ச்சஸ் இருக்குதுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு காணி. காணி சமதரையாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பள்ளம் மாதிரி ஃபீல் ஆகுது. அது கொஞ்சம் மண்ணன் வரி போட்டு நீங்கள் உங்களோட வேலையை செய்து கொள்ளலாம். ஆனால் காணி திறமான காணி. மற்ற அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லாம் நீங்கள் நேரடியாக போய் பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே ஒரு 4 தென்னை மரங்கள் இருக்குது. காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் 4 நிற்குது. 2 மாமரம் நிற்குது. அது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் அதை அப்புறப்படுத்திட்டு உங்களுடைய ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டிடங்களை கட்டி போட்டு பிறகு நீங்கள் மரங்களை வச்சுக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இதிலிருந்து பார்க்கும்போது அந்த மவுண்ட் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் தெரியும் பாருங்கள். உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த காணியிலேருந்து பார்க்கும்போதே அந்த ஹாஸ்பிட்டல் தெரியுது பாருங்கள். ஒரு அருமையான இடத்துல உண்மையாலுமே இந்த காணி அமைந்திருக்கிறதுங்க. எல்லா வசதியும் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது.
இப்போ நாங்கள் இந்த காணியோட விலைக்கு வந்துடுவோம். இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பர்ச்சேஸ் வந்து 35 லட்சம் ரூபா வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறேன். ஒரு பர்ச்சேஸோட விலை 35 லட்சம் ரூபா சொல்கிறேன். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு நேரடியாகவே உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தரேன். நீங்கள் வந்து அவருடைய கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்யணும்னு சொன்னால் இதில் விளம்பரம் என்று சொல்லி என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து அழகான முறையில் காணொளி பதிவேற்றம் செய்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். நேரடியாகவே எந்த தரகருடைய தலையீடுகளும் இல்லாமல் நீங்களாகவே உங்களுடைய காணிக்கு வந்து விலையை தீர்மானித்து நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம். சரி உறவுகளே, முக்கியமாக மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.